இலக்கிய அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தாட்சாயணி போயிட்டு பைரவிட்ட உதவி கேட்டாங்க. "பைரவி, நீ மட்டும் எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணனா, அதுக்கப்புறம் உனக்கு எதிரியா இருக்கிற அந்த கௌதம், இலக்கியா 2 பேரையும் நாம நடுத்தெருவுல நிக்க வைக்கலாம் பைரவி. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் பைரவி" அப்படின்னு தாட்சாயணி ரொம்ப பதமா போயிட்டு பைரவிட்ட உதவி கேட்குறாங்க. பைரவிய புகழ்ந்து பேசவும், "நீ மட்டும் இல்லன்னா நடக்கவே நடக்காது பைரவி. நீ உதவி பண்ணுவியா?" அப்படின்னு கேட்க, பைரவிக்கு உடனே தலகாணம் வந்துருச்சு. "பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய தாட்சாயணி நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கிறாளே! நம்மட்ட கேட்கும்போது உதவி பண்ணாம இருக்க முடியுமா? பண்ணுவோம். சரி தாட்சாயணி, நீ சொன்ன மாரியே கண்டிப்பா பத்திரத்த மாத்தி வச்சு, கௌதம் பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் கார்த்தி பேருக்கு மாத்திடலாம். ஏன்னா, அந்த கௌதம் சாதாரண ஆள் கிடையாது. சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னையே வீட்டு துரத்திட்டான்ல, அவன பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு பைரவி கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்க. ஏன்னா, இத்தன நாள் வரைக்கும் கௌதம் பைரவிய சொந்த அம்மா மாரி வச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது பைரவி இப்படி பேசுறது ரொம்ப கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. பைரவிய பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய குணம் அப்படித்தானே. பாம்பா இருந்தாலும் அதோட குணம் கொத்துறது தான். அந்த மாரி தான் பைரவியும். சரின்னு தாட்சாயணி பைரவி அழைச்சுட்டு எஸ்எஸ்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல எஸ்எஸ்கே சொல்றாரு, "இங்கே பாரு பைரவி, நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு உதவியும் பண்ணணும்." "என்ன? வேற என்ன பண்ணணும்?" "இல்ல பைரவி, நாளைக்கே கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங் வரும்போது கார்த்தி எனக்காக சாட்சி சொல்லுவான். ஆனா ஒருவேளை அந்த இலக்கியா அந்த நாகு மனைவிட்ட போய் பேசி, நாகு மனைவிய எனக்கு எதிரா அவன் சாட்சி சொன்னா, கண்டிப்பா இந்த கேஸ் திரும்பவும் இழுபறியா போகும். அப்புறம் நான் ஜெயில விட்டு வெளிய வர முடியாம ஏற்படும். ஆனா அதுவே எனக்கு எதிரா யாருமே சாட்சி சொல்லல அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேஸ எனக்கு சாதகமா அமைச்சுக்கிட்டு, நான் நாளைக்கே வெளிய வந்துருவேன். நான் மட்டும் வெளிய வந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் உனக்கு எதிரியா இருக்கிற அந்த கௌதம், இலக்கியா 2 பேரையும் நானும் உன் கூட சேர்ந்து ஒண்ணும் இல்லாம அழிச்சிருவேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும்." "என்ன சிஸ்டர் சொல்ற? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" இல்ல பைரவி, நீ தாட்சாயணி கூட சேர்ந்து போ. அந்த நாகு மனைவிட்ட போயிட்டு பக்குவமா பேசு. கண்டிப்பா உன்னால பக்குவமா பேச முடியும்." "ஏன் தாட்சாயணி பேச மாட்டாங்களா என்ன?" பைரவி கேட்ட உடனே, "இல்ல பைரவி, தாட்சாயணி பேசுவா. ஆனா தாட்சாயணிக்கு முன் கோபம் அதிகம். அவ டக்குன்னு கோவப்பட்டுருவா. அப்படி கோவப்பட்டா இந்த இடத்துல காரியம் நமக்கு ஆகாது. ஆனா நீனு ரொம்ப பக்குவமா பேசுவ." அப்படின்னு பைரவிட்ட சொல்ல, பைரவி யோசிக்கிறாங்க. தாட்சாயணி கோவமாகும்போது எஸ்எஸ்கே தாட்சாயணிய பார்த்து லைட்டா கண்ணடிக்கிறாரு. உடனே தாட்சாயணியும் அதுக்கேத்த மாரி, "ஆமா பைரவி, எஸ்எஸ்கே சொல்றது உண்மைதான். நான் டக்குன்னு கோவப்பட்டுருவேன். கோவப்பட்டா காரியம் கெட்டு போயிடும் இல்லையா? ஆனா நீனு பக்குவமா பேசுவ. அதனால எங்களுக்கு இந்த ஹெல்ப்பையும் பண்ணு பைரவி" அப்படின்னு சொல்ல, உடனே பைரவியும், "சரி எஸ்எஸ்கே, உங்களுக்காக பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயணி அடிச்சுக்கிட்டு நம்ம பைரவி நேரா நாகு வீட்டுக்கு போறாங்க. நாகு மனைவிய பார்த்து, "இங்க பாரு, நான் இலக்கியாவுடைய அத்தை தான். ஸோ நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, இலக்கியாவும் கௌதமும் நெறைய பிளான் பண்ணி உன் புருஷன சிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது கேட்ட அப்படின்னா, உன் புருஷன் சீக்கிரமே ஜெயில விட்டு வெளிய வந்துருவான். அதுக்கு நான் கேரண்டி. ஆனா அதுவே நாங்க சொல்றத கேட்காம, நீ வந்து இதெல்லாம் பண்ணது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவங்கள மாரி வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வாட்டி மட்டும் தான் பேசுவேன். அடுத்த வாட்டி சைடுல இறங்கிடுவேன். நான் வந்து இவங்கள மாரிலாம் ஐயோ! சின்ன பொண்ணு, பெரிய ஆளுன்லாம் யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வெட்டு 1, துண்டு 2 தான். நீ நாளைக்கு கோர்ட்டு வாசப்படி ஏறுனா, நான் உன் வீட்டு வாசப்படி ஏறி, உன் பொண்ணு கழுத்த அறுத்து போட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எத்தன கேஸ் வந்தாலும், என்கிட்ட அத்தன கேஸையும் சமாளிக்கிறதுக்கு, அத தாண்டி நெறைய பணம் இருக்கு. பணத்த தூக்கி வீசுனேன்னா, உள்ள போறதுக்கு பல பேர் காத்துட்டு இருக்கான். ஆள அனுப்பி விட்டுட்டு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனா, அதுக்கப்புறம் நீயும் ஜெயிலுக்கு போ வேண்டியதா இருக்கும். உன் புருஷன் ஜெயில்ல இருப்பான். உன் குழந்தை பரலோகத்துக்கு போயிடுவா. எப்படி வசதி?" அப்படின்னு ஒரே போடா போறாங்க பைரவி. தாட்சாயணிய பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் பைரவிய உசுப்பேத்தி விட்டாங்க இல்லையா? அதனால பைரவிய பொறுத்தவரைக்கும் நம்ம பெரிய டான்னு நெனச்சுக்கிட்டு, இங்க போய் இப்படி பேசுறாங்க. உடனே நாகு மனைவியும் பயந்துகிட்டு, "ஐயோ அம்மா! என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் உயிர் வாழ்றது என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணு இல்லன்னா நானும் சரி, என் புருஷன் நாகும் சரி, 2 பேரும் உயிர் வாழவே மாட்டோம். செத்துருவோம். தயவு செஞ்சு சொல்றேன். என் பொண்ண விட்டுருங்க. என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது" அப்படின்னு நாகு மனைவி கெஞ்சுறாங்க. உடனே பைரவி சொல்றாங்க, "உனக்கு உன் பொண்ணு வேணும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி நீ கோர்ட்டுக்கு வரக்கூடாது. புரியுதா? அப்படியே வந்தாலும் எஸ்எஸ்கே யாருன்னு தெரியாது அப்படின்னு நீ சொல்லணும். அத விட்டுட்டு எங்களுக்கு எதிரா ஏதாவது ஒரு வார்த்தை நீ கோர்ட்ல பேசுனன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கயேன், டேய், நம்ம ஆள ஃபோன் அடிச்சு ஒருத்தன வர சொல்லு. வீட்டுக்கு வெளிய காவல் இருக்க சொல்லு. இவ கோர்ட்டுக்கு கிளம்புனானா, இங்கேயே கழுத்தறுத்து போட்டுருங்க" அப்படின்னு சொல்லவும், "அம்மா, நான் கோர்ட்டுக்கு போமாட்டேம்மா" அப்படின்னு பைரவி கால்ல விழுந்து நாகு மனைவி கெஞ்சுறாங்க. உடனே பைரவி கிளம்புறாங்க இங்கேருந்து. இதெல்லாம் நம்ம இலக்கியா ஆல்ரெடி நாகு மனைவி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஏற்கனவே. பைரவி வராங்கன்னு தெரிஞ்சதும் இலக்கியா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனா இங்க விட்டு நாகு மனைவி போயிட்டு இலக்கியாட்ட, "பாத்தீங்களாம்மா, வீடு தேடி வந்து எப்படி மிரட்டிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? நான் மட்டும் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னேன்னா
என் குழந்தைய கொன்னுடுன்னு பயப்படுறாங்க. இப்ப நான் என்னம்மா பண்றது? என் குழந்தைய காப்பாத்துனவங்க நீங்க. என் குழந்தைய கொல்ல போறேன்னு சொல்றாங்க அவங்க. இப்ப நான் யார் பக்கமா பேசுறது? அப்படின்னு நாகு மனைவி அழுவுறாங்க. அதாவது எஸ்எஸ்கே கணிச்ச மாரி இலக்கியா நாகு மனைவிட்ட பேசி கோர்ட்ல சாட்சி சொல்லி தான் வந்திருக்காங்க. அதுக்கிடையில தான் இப்படி ஒரு அல்லுமுல் நடந்திருக்கு. ஆனா இந்த எல்லாத்தையுமே நம்ம இலக்கியா உள்ள இருந்து பார்த்தது மட்டும் இல்லாம, ஃபோன்ல வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவ இலக்கியா யோசிக்கிறாங்க. நாம போய் கார்த்திட்ட காட்டுனா, அப்போ கார்த்திக்கு எல்லா உண்மையுமே புரிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் கார்த்தியே எஸ்எஸ்கே எதிரா சாய் சொல்லுவான்ல அப்படி சொல்லிட்டு, இங்க பாருங்க, நீங்க எனக்கு பண்ண உதவியே போதும். அவங்க சொன்ன மாரி நீங்க கோர்ட்டுக்கு வர வேணாம். நீங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே நாகு மனைவி, என்னம்மா டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என் மேல கோவமா? இங்க பாருங்கம்மா, என் குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. அதுக்காக அந்த கெட்டவன வெளிய விடக்கூடாது. வெளிய விட்டா இன்னும் இத்தன மாரி எத்தன குடும்பத்த காலி பண்ணுவான். பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க பேசுனது, இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இத கொண்டு போயி என் கார்த்திட்ட காட்டுனேன்னா, கண்டிப்பா கார்த்திக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் கோர்ட்ல கார்த்தியே வந்து எஸ்எஸ்கே தான் என்ன கடத்துனான்னு சொல்லி உண்மைய சொல்லிடுவான். அப்படி உண்மைய சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்கே தப்பிக்க முடியாது. அதனால நீங்க பயப்பட வேணாம். நீங்களும் உங்க குழந்தையும் சேஃபா வீட்ல இருங்க. மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இலக்கியா வேகமா புறப்பட்டும் போறாங்க.